நமச்சிவாய வாழ்க. நாதன்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதன்தாள் வாழ்க. கோக்களி ஆண்ட குருமனிதன்தாள் வாழ்க. சிவாய நமக. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம துளாராசிக்கான ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மார்ச் மாதம் 3ஆம் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் இருக்கிறார். செவ்வாய் வக்கர கதியில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். 24ஆம் தேதி செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார். புதன் மீன ராசியில் இருக்கிறார். 15ஆம் தேதி வக்கர கதி அடைகிறார். ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மீன ராசியில் நிற்கிறார். 1ஆம் தேதி வக்கர கதி அடைகிறார். சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்களின் சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. துளாராசி. துளாராசிக்காரங்க நல்லது கெட்டது முழுசாக தெரிஞ்சவங்க. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. ஒருத்தன் வாழ்க்கையில் கொடிகட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் துளாராசிக்கு எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம்? குறிப்பாக பணத்தில் அதிகமாக நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ராசினா அது பெரும்பாலும் துளாராசிக்காரங்க தான். எல்லா இடங்கள்லையுமே நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவர்களாக இருக்காங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போன ஒரு பக்கம் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. என்றைக்குமே உண்மை நியாயத்துக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் துளாராசிக்காரங்க. துளாராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. அமைதியான தோற்றம், அலட்டி கொள்ளாத இயல்பான மனநிலை கொண்டவங்க. மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு முழுசாக தெரிஞ்சுக்குவாங்க. தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட துளாராசிக்காரங்க மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே துளாராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. துளாராசிக்காரங்க சிறு வயதில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான கஷ்டமும் துன்பமும் தான் அதிகமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டு இருக்கும். தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு துளாராசிக்காரங்க நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தான் அவங்கள தேடி வந்திருக்கும். துளாராசிக்காரங்க சொந்த பந்தம், சொத்து சுகம்னு எல்லாத்தையும் இழந்துட்டு தனி மரமாக நிற்கிறாங்க. அதை பற்றின கவலையும் துன்பமும் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கும். துளாராசிக்காரங்க என்றைக்குமே மற்றவங்கள நம்பி இருக்க மாட்டாங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து கொடுத்து செவந்த காரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட ஒரு ரூபாய் இருந்தது அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி சொல்லி காட்ட மாட்டீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு 3 கிரகங்களுடைய பயிற்சி நடக்க இருக்கிறதுனால இது ஒரு ராஜ யோகமாக துளாராசிக்கு பார்க்கப்படுது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது மார்ச் 29ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் மே 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்குது. துளாராசிக்காரங்க பயப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியை நினச்சி தான் பயப்படுறாங்க. ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஏதாவது பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் வரக்கூடிய நாட்களில் துளாராசிக்கு இவங்க 2 பேருமே சேர்ந்து வாழ்க்கையில் உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க. துளாராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 6-7 மாத காலகட்டம் அப்படிங்கிறது மிகுந்த செல்வ செழிப்பாக வாழக்கூடிய நாட்களாக உங்களுக்கு பார்க்கப்படுது. ஏன்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது மற்ற ராசியை விட வரக்கூடிய நாட்களில் துளாராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படக்கூடிய நாட்களாக உங்களுக்கு பெரும்பாலும் அமைஞ்சிருக்கு. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு அதற்காக உழைக்கக்கூடிய துளாராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தலைவிதி முழுவதுமாக மாறப்போகுது. ஏன்னா மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை நடக்க இருக்குது. இது உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதுமாக மாற்றப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா சதுர கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவானுடைய சேர்க்கை நடைபெறுது. அதாவது பார்த்தீங்கன்னா 5 கிரகமும் சேர்ந்து மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது. கண்டிப்பாக துளாராசிக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல்
குரு வந்து 2வது வீட்டிலிருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தியும் துளாராசிக்கு ஸ்டார்ட் ஆகுறதுனால இது பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வேலை தேடி ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த வேலை ட்ரை பண்ணாலும் அந்த வேலை நினச்ச மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் தொழிலில் இருந்த தடைகள் விலகி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக மாறும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும். கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீங்கள் மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலும் சரி தொழிலும் சரி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகப் போகுது. நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த வருத்தங்கள் எல்லாம் நீங்கி உங்கள் பணிக்கேற்ப உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதலாக ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பாராத உயர்வை அடைய போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகி உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறும். உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணிட்டு இருந்துப்பீங்க. கடந்த 2.5 வருஷமாக துளாராசிக்காரர்களுக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்கும். என்னடா பிஸ்னஸ் இப்படி போயிட்டுருக்கு, பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு 20-30,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நிறையா துளாராசிக்காரங்க நினைப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வந்து பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க. அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இருக்க போகுது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும். துளாராசி ஆண்களோ பெண்களோ திருமணம் ஆகவில்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னொரு 6-7 மாதத்துக்குள்ளார நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வரன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கை துணையை இழந்த துளாராசிக்காரர்கள் மறுமணத்துக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே மறுமணம் அப்படிங்கிறதும் இன்னொரு 6-7 மாதத்தில் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சனிப்பயிற்சி உங்களுக்கு மார்ச் 21ஆம் தேதியிலிருந்து நடக்க இருக்கிறதுனால சனி பகவான் உங்களுக்கு முதலில் நீங்கள் செய்த கர்மாவுக்கு ஏற்ற தண்டனை தருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் தருவார். சனிப்பயிற்சி ஆரம்பிக்கிறதுனால உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு முழுவதுமாகவே சனி பகவான் நிவர்த்தி பண்ணிட்டாரு. இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு பிள்ளை பேறு பாக்கியம் உங்களுக்கு விரைவில் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் காதலில் அதிகமாக வந்து கஷ்டப்படக்கூடிய ராசினா அது வந்து முழுக்க துளாராசிக்காரங்க தான். ஏன்னா காதலுக்கும் துளாராசிக்கும் சம்மந்தமே கிடையாது. செட்டும் ஆகாத ராசினா அது வந்து துளாராசிக்காரன் தான். ஆனால் வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அது நிச்சயம் 100% அந்த காதல் கண்டிப்பாக கைகூடிய வாய்ப்பு உங்களுக்கு அருமையாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் மாணவராக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல மதிப்பெண் கிடைக்கும். சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றங்கள் எல்லாமே முழுவதுமாக உங்களுக்கு மறையப் போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் துளாராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிவேகமாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களே உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இருக்க போகுது. வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே துளாராசிக்காரர்களுக்கு இனிய நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். சிவாய நமக. நன்றி, வணக்கம்.